ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனாவோட அலப்பறை பற்றி தாங்க பேச போகிறோம். அந்த பொண்ணு நேற்று கிராசரியில் பண்ணதாகட்டும், இல்லை இன்றைக்கி வந்து இப்போ கேப்டன்சி இப்போ 24/7 போயிட்டுருக்கு. நம்மளுக்கு ப்ரோமோ வந்துச்சுன்னா ரெண்டுத்தையுமே சேர்த்து பேசிடலான் இருக்கேன். ரெண்டுமே சாச்சனா டாபிக்ன்றதுனால என்ன சொல்கிறது, கேப்டன்சியில் அதாவது மஞ்சரியோட கேப்டன்சியில் அவங்க பண்ண அந்த கலாட்டாவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஃபேரானு எனக்கு கேட்டால் சரி ஓகே. கிராசரிஸில் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு மட்டும் ஜாம் எடுக்கல, 3 பேரும் போனாங்க, 3 பேருக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு வெளில சொல்லுது ஆனந்திக்கிட்ட. ஓகேங்களா? அங்கே வந்து பேசினது வந்து போனது ஜாக்லின், அன்ஷிதா, சாச்சனா. அந்த டாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி 24/7 பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவ்வளோ ஆர்கியூ பண்ணி தான் அந்த டாஸ்க்கு போயிருக்கும். ஜாக்லின் அப்போவே சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து உன்னை விட அன்ஷிதாவோ இல்லை இன்னும் யாராச்சும் போனால் கொஞ்சம் நல்லா எடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்போ என்ன சமைக்க தெரியிறவங்க போனால் நல்லா எடுப்பாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? ஆமாங்க, ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் சமைக்க தெரியிறவங்க போகிறதுக்கும் சமைக்க ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க போகிறதுக்கும் இல்லை ஒன்றுமே தெரியாதவங்க போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சமையலுக்கு தேவையான பொருள்னு வாங்கும்போது அவங்க மைண்டில் வச்சு பார்த்தோன்னே வாங்குறதுக்கும், இல்லை அது பார்த்தோன்னே ஞாபகம் வந்து வாங்குறதுக்கும், இவங்க யோசிச்சு வாங்குறதுக்கும், இல்லை அதை பற்றின ஐடியாவே இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அங்கே கிராசரிஸ் போய் எடுக்கும்போதும் அப்படி தான். ஒருத்தங்க டக்குன்னு போய் எடுக்கிறதுக்கும், அது ஸ்கிரிப்டடாக எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போய் பண்ணுறதுக்கும், இல்லை மற்றவங்க சொன்னாங்களேன்றதுக்காக மைண்டில் வச்சு பண்ணுறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் ஒன்றும் எனக்கு ஜாக்லின் சொன்னது தப்பாக இருக்க மாதிரி தெரியல. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு அவ்வளோ சண்டை போட்டுச்சு. இன்ஃபேக்ட் அவங்க அம்மாவை கூட வந்து ஜாக்லின் இப்போ நீ உங்கள் அம்மாவும் கடைக்கு போனால் உன்னை விட உங்கள் அம்மா பெட்டராக ஷாப்பிங் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆங்கிளில் தான் நான் சொன்னேன். அதுக்குன்னு எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறீங்களா, நான் டாஸ்க் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களான்னு ரொம்பவே சண்டை வலிச்சுது. ஒரு வழியாக சண்டை வலிச்சு தான் அந்த பொண்ணு அந்த டாஸ்க்கு போச்சு. ஓகே, அங்கே போகும்போதே வந்து இந்த பொண்ணுக்கு சாக்லேட் வேணும், 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொல்லி 4000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. சரி, அது கூட ஓகே. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளோ மட்டை எடுங்க, சுகர் எடுங்க, ஜாம் எடுங்கன்னு சொல்லி அவங்கவுங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற பட்சத்தில் இந்த பொண்ணுக்கானது மட்டுமே எடுத்திருந்தா ஓகே. ஐ மீன் இவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் அதே மாதிரி அவங்கவுங்க சொன்னதே அவங்கவுங்க கரெக்டாக எடுத்திருந்தா ஓகே. இதில் ஜாக்லினோட கேல்குலேஷனும் மிஸ் ஆயிருக்கலாம். ஒருத்தங்க எடுத்ததே திருப்பி பொருள் கூட எடுத்துருக்கலாம். பட் ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அடம் பிடிச்சி போகணுன்னு ஒன்று யோசிக்கிறீங்கல்ல. அதுவும் அந்த கிராசரி டாஸ்க் வரும்போது எப்போ பாரு நீங்கள் வந்து இது வேணும் அது வேணுன்றதுக்காக நீங்கள் போனால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையானது எடுப்பீங்க அப்படின்றதுக்காக போகிறீங்களா, இல்லை நீங்கள் டாஸ்க் பண்ணோன்றதுக்காக போகிறீங்களா, இல்லை நீங்கள் எதையாச்சும் எடுத்துகிட்டு பாய்ஸ் டீம் கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக போகிறீங்களா? போன டாஸ்க்கு சண்டை போடுறதுலாம் கேர்ள்ஸ் டீம் கிட்ட சண்டை போடுறீங்க. என்எஃப்பி வேணும்னா அதுக்கு சண்டை போடணும்னா கேர்ள்ஸ் டீம் கிட்ட சண்டை போடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல பேர் வேணும் அப்படின்னா அதுக்கு சண்டை போடணும்னா நானும் தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் டீம் கிட்ட. ஆனால் பண்ணுறதெல்லாம் ஃபேவர் உங்களுக்கு பாய்ஸ் டீமா? நீங்கள் இருக்கிறது கேர்ள்ஸ் டீமில் இருப்பீங்க. உங்கள் நன்றி விசுவாசத்தை மட்டும் வந்து பாய்ஸ் டீமில் காட்டுவீங்களா? எனக்கு புரியல. அப்போ வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து இங்கே மட்டும் கேர்ள்ஸ் டீமுக்கு மட்டும் இவ்வளோ பேசுகிற நீங்கள் இன்றைக்கி மஞ்சரி கிட்ட வந்து விஷால் வந்து அந்த இது மாறி வந்திருக்காரு. நீங்கள் கேட்க என்ன சொல்கிறது, அதை வந்து நீங்கள் அது கேப்டன் தானேங்க கேட்பாங்க. அந்த ஒரு லைன் தாண்டி வந்தால் அது கேட்கணுன்னா கேப்டன் தான் கேட்பாங்க. நியாயமாக பார்த்தா கேர்ள்ஸ் டீம் எல்லாரும் தான் கேட்டிருக்கணும். கேட்கலாங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஏன் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இது ஸ்ட்ரிங் எடுத்த மாதிரி நம்மளுக்கு ப்ரோமோலாம் வருது. அதாவது அருண் காந்தி ஸ்ட்ரிங் இருந்து எங்களுக்கு 3 பேட்சஸ் இருந்தது. அதில் ஒன்று எடுக்கணும்னா ஒன்று முத்து வந்து ஆப்வியஸாக எடுப்பாருங்க. முத்து இல்லை, இன்னும் முத்து பின்னாடி வந்து எத்தனையோ பேர் கூட எடுப்பாங்க. அங்கே 3 இல்லை 30 இருந்தால் கூட அவங்க எடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க பாய்ஸ் டீம். ஏன்னா மஞ்சரி மேலே அவங்க அவ்வளோ கோவமாக இருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இருந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறீங்க, மட்டன் தட்டி ஒரு மாதிரி வந்து சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க கேர்ள்ஸ் டீம். ஒருத்தங்களா லவ் கண்டெக்ட்டுக்கு விட்டீங்க. ஜாக்லினை வந்து சாரி கேட்க வச்சு சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணிட்டீங்க. சௌந்தர்யா மட்டும்தான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்து எதையோ ஒன்று பேசிகிட்டு இருக்க சொல்கிறீங்க. அன்ஷிதாவை அந்த சைட் வந்து பாய்ஸ் டீமுக்கு ஒரு வாரம் கூப்பிட்டு போயிட்டு நல்லா மேனிப்புலேட் பண்ணிட்டு மண்டையை கழுவிட்டு பாய்ஸ் டீமில் ரொம்ப நல்லவங்க இந்த வாரம் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனந்தி கிட்ட. இப்போ போயிருக்க ஆனந்தி அவங்கள எப்படி மண்டை கழுவி விடுவாங்க, இவங்க அவங்கள மண்டை கழுவி விடுவாங்களா, அவங்க இவ்வளோ மண்டை கழுவி விடுவாங்களா தெரியல. அது அப்படி இருக்குது. ஸோ ஆனந்தி இந்த வாரம் இந்த டீமில் இல்லை, கேர்ள்ஸ் டீமில் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கேர்ள்ஸ் டீம் வந்து என்ன சொல்கிறது, பவர் இருந்தும் பவர்லெஸ்ஸாக இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறது, கன்னிங் ப்ளே பண்ணுற சாச்சனா தான். நான் நிஜமாவே சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சாச்சனாவை நம்பாதீங்க, அவங்க டபுள் கேம் ஆடுறாங்க, டபுள் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஏங்க ஒரு ஃபுட்டு அவங்களுக்கு முதல்லேருந்தே உங்கள் ஃபுட்டு பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குங்க. எரிச்சலாக வருதுங்க. ஒரு பொண்ணு என்னங்க முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்லும், அதுக்கப்புறம் எனர்ஜிக்காக சாப்பிட்டேன்னு சொல்லும், அதுக்கப்புறம் வீகன்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா வந்து பிரியாணி உட்காந்து ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டும், அதுவும் மட்டனும் வச்சுக்கும். அப்புறம் அந்த வெங்காயமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னது வெங்காயம் பச்சடியோடு அந்த பிரியாணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் கேமராவில் ராணுவம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து கேட்குற பட்சத்தில் அதெல்லாம் அது வந்து எங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி நான் அப்படி வீகன்னு சொன்னேன்னு சொல்கிற ஒரு பொண்ணு, வீட்டுக்கே உண்மையாக இல்லாத ஒரு பொண்ணு, அவங்க வீட்டுக்கே உண்மையாக இல்லாத ஒரு பொண்ணு, பிக் பாஸ் ஷோவில் அண்ணா அக்கான்னு பேரு கூப்பிட்டுருக்க பட்சத்தில் யாருக்குங்க உண்மையாக இருக்கும்? எனக்கு தெரியல. பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியக்கூடாதுன்றத இன்னொரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது.
எனக்கு புரியல. இது வந்து அவங்க தங்கச்சி கூட போட்டிருக்காங்க ட்விட்டர்ல. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் முட்டை சாப்பிடும்போது கான்ட்ரோவர்சியா போகும்போது, அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாம முட்டை குடுப்பாங்களாம். அதனால அந்த பொண்ணு சாப்பிடும்னா, சரி ஓகே அது உங்க பெர்சனல். உங்க ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நீங்க சாப்பிட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிக்குதுன்னு சாப்பிட்டுக்கலாம். உங்க பெர்சனல் ஓகே. ஆனா இந்த ஷோன்னு வர பட்சத்தில உங்களோட பெர்சனல் விஷயம் வெளில வர்றதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க சைன் பண்ணிட்டு, அக்ரி பண்ணிட்டு தான் உள்ள போறீங்க. அப்போ வந்து நீங்க உள்ள நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வீகன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு பப்ளிக் ஷோல நீங்க மட்டன் பிரியாணி சாப்பிடுறீங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிடுறீங்க, வெங்காய பச்சடி சாப்பிடுறீங்க, எறா சாப்பிடுறீங்க, எல்லாம் சாப்பிடுறீங்கன்னு ஃபுல்லா கேமரா ஃபுல்லா பதிவாயிடுச்சு. ஆனா அது வெளில வந்தது உங்களுக்கு தெரியாது. ஆனா உள்ள போன வைல்ட் கார்ட் என்ட்ட அத பத்தி கேட்கறாங்க அப்படின்னும்போது, நான் நீங்க அப்ப சொன்னதோ, செஞ்சதோ வேற வேற கான்ஃப்ளிக்ட் இருக்கு அப்படின்னு அவர் கேட்கும்போது, எனக்கு கேமரால வராதுல்ல அது. அது என்ன வரவா போதுன்னா, வந்ததுனால தாம்மா நான் கேட்கிறேன். வெளில பார்த்துட்டு வந்தேன்னு அவர் சொல்றாரு. ஸோ நீங்க அப்பயே மாட்டிக்கிட்டீங்க. அத சரி பண்ண தான் நீங்க போன வாரம் அந்த 2 கப் ரைஸ குடுத்து நல்ல பேர் வாங்கிட்டீங்க. அதே கேமரா முன்னாடி, அதே ஆடியன்ஸ் முன்னாடி. ஏன்னா ஆடியன்ஸ் அத பார்த்துட்டு இந்த பொண்ணு தப்பா இருக்கு. என்ன சொல்றது? தப்புன்னா அதாவது போய் நெறைய பேசுது. சொன்ன வார்த்தையில ஸ்டாண்ட் எடுக்கல. மாத்தி மாத்தி பேசுது அப்படின்னு தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு ரயனோ வந்து சொன்னதுக்கப்புறம், நீங்க என்ன பண்ணீங்கன்னா, போன வாரம் பாய்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு 2 கப் ரைஸ் குடுத்து, அத கேர்ல்ஸ் டீம் கிட்டயும் சொல்லிட்டு, பாய்ஸ் டீமுக்கு தெரியாம பண்ணாம அங்கல்ல தெரியாமலாம் இல்லங்க. அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு அந்த சைடு போய் உட்காந்து நைட்டு ரூல்ஸ் மீறி போய் அந்த சைடு உட்காந்து பேசுச்சு. ஓகேங்களா? தீபக் கூட ஒரு இடத்துல கேர்ல்ஸ் டீம்லேருந்து 2 கப் ரைஸ் வந்துச்சுல்ல அப்படின்னு. அங்கலாம் ரூல்ஸ் எல்லாம் நெறைய மீறுறாங்க நைட்ல. சும்மா நம்மளுக்கு 1 ஹவர் ஷோல தான் மீறாத மாரி காட்டுறாங்க. பிக் பாஸும் அப்பதான் பிக் பாஸே ஒரு ஷோ போடுறாரு அப்பதான். வந்து ரூல்ஸ் மீறுறீங்க, செய்றீங்க. நீங்க வந்து இதுவா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி திட்டுற மாரி திட்டிட்டு, நைட்ல எல்லாமே தான் ரூல்ஸ் மீறுறாங்க. கேட்டா டாஸ்க் பண்ணிட்டு போய் அந்த பொண்ணு அங்க உட்காந்தான்னு சொல்லுது. அப்ப டாஸ்க் பண்ணிட்டு போய் அங்க இருக்கவங்க இங்க வந்து உட்காந்துக்கலாமா? அப்புறம் எதுக்கு டாஸ்க் குடுக்குறீங்க? இதே ஜாக்லினும், ராணுவும் வந்து அந்த பிளேஸ் மாத்தும்போது, என்ன சொன்னாங்கன்னா, கரெக்ட்டா வந்து அவங்க அவங்க என்ன சொல்றது? ஜாக்லின் அவங்க வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இங்க வச்சுட்டு போறதுக்கோ, இல்ல சும்மா காஸ்மெட்டிக்ஸ் எதுவும் எடுக்கிறதுக்கோ, என் ரெஸ்ட் ரூம் போறதுக்குமே கூட காலையில குளிக்கிறதுக்கு வந்து போட்டுமா? அப்படின்னு சொல்லிலாம் சத்யா கிட்ட கேட்கும்போது, சத்யானா ஓகே சொன்னாரு. உடனே பிக் பாஸ் சொல்ட்டாரு. அப்பலாம் வரக்கூடாது. 1 வீக் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது இங்கேருந்து அங்க ஸ்வாப் ஆயி போறதுக்கே நீங்க அவ்வளோ ரூல்ஸ் போடும்போது, நைட்ல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண அப்புறம் 24/7ல நீங்க எப்படி அங்க போய் உட்காந்து பேசுவீங்க? அப்ப டாஸ்க் பண்ணிட்டு தான் போனேன்னு இந்த பொண்ணு சொன்னா, இல்ல அவங்களுமே குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப யார் வேணா இங்க இருந்தாங்க, அங்க இருந்து இங்க போய்க்கலாமா? அப்புறம் எதுக்கு லைனுன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க? ஜனங்கள ஏமாத்தவா? முட்டாளாக்கவா? எனக்கு புரியல. அப்ப இந்த பொண்ணு அத பண்ணுது டெய்லி நைட்ல. அங்க போயிட்டு போயிட்டு பேசுது. இப்ப அந்த டீம்லருந்து விஷால் வின் பண்ணியிருந்தா இந்த பொண்ணுக்கு ஃபேவர் ஆயிருக்கும். அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து என்ன சாரி ஆல்ரெடி முத்து வந்து நெறைய சாச்சனாவ மண்டைய கழுவி தான் ஒரு விஷயத்துல தர்ஷிகா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது, அந்த லைன் யூஸ் பண்ணலான்னு செய்யும்போது, அங்க போய் அங்க சொல்லிடுச்சு. ஓகேங்களா? இப்ப 2 கப் ரைஸ குடுத்து ஆடியன்ஸ் முன்னாடி 2 வீக்ஸ்ல போன வாரத்துல வீக்கெண்ட்ல நல்ல பேர் வாங்கிடுச்சு. ஏன்னா சேது சாரே நல்ல விஷயம்னு சொல்ட்டாராமா. அது அந்த பொண்ணு குடுக்கலனாலும் பிக் பாஸ் குடுத்துருப்பாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில அங்கேயும் நல்ல பேர் வாங்கின மாரி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கிடுச்சு. இப்போ கேர்ல்ஸ் டீம்ல ஆனாவூனா வந்து சின்ன பொண்ணு, இம்மெச்சூர்ன்னு அவளே அத சொல்லிக்கிட்டு திருப்பி திருப்பி அப்படி பார்த்தா ஜெஃப்ரி கூட தான் இம்மெச்சூர்ன்னு சொல்லலாம். அதே வயசு தான் கிட்டத்தட்ட 2 பேருக்கு 1 வருஷம் என்னவோ டிஃபரன்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். அங்க வந்து பாய்ஸ் டீம் என்ன பவுண்டரி செட் பண்ணி என்ன லிமிட்ல ஜெஃப்ரி வச்சிருக்கணுமோ அப்படி தானே வச்சிருக்காங்க. இங்க கேர்ல்ஸ் டீம்லாம் வந்து உங்கள வந்து தல தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால நீங்க என்ன வேணா பண்ணலாமா? இப்ப கேர்ல்ஸ் டீம்க்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க. ஏற்கனவே ஒரு விஷயத்த முத்துக்கிட்ட போய் சொன்னது பத்தாதுன்னு, இப்ப மஞ்சரி கேப்டன்சில அந்த விஷயத்துக்கு வந்து என்ன சொல்றது, ஸ்டிங் எடுக்கிற அந்த பேட்ஜ் எடுக்கிற ஒரு விஷயத்துல நீங்க ஒண்ணு பண்ணியிருக்கீங்க. ஏங்க பாய்ஸ் டீம்ல உள்ளயே முட்டிக்கிட்டாலும் வெளில ஒத்துமையா இருக்க மாரி ஸ்ட்ராங்கா காமிச்சுக்கிறாங்கங்க. நீங்க உள்ளேயும் முட்டிக்கிறீங்க, வெளிலயும் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்றீங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ற ஒரு சில கேர்ல்ஸே இப்போ ப்ளே பண்றதில்ல. எப்படிதான் இப்போ கேர்ல்ஸ் டீம் வந்து இது கையில பவர் கிடைச்சும் பவர்லெஸ்ஸா இருக்கும்போது இந்த கேம் எப்படி போகும்னே தெரியல. ரொம்ப வொர்ஸ்ட்டா போக போதா என்னன்னு தெரியல. இந்த மாரி போயிட்டு இருந்தா நம்மளுக்கு வீக்கெண்ட் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ வந்து வீக் டேஸ்லயும் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா, ஒன் சைடா தான் போகுது. பிக் பாஸே வந்து ஒன் சைடா தான் ஷோ கொண்டு போவாரோ? அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஸோ மக்களே பார்த்து ஓட்டு போடுங்க. முடிஞ்சா அந்த பொண்ணு வெளில வந்தா எவ்வளோ சீக்கிரம் எலிமினேட் பண்ண முடியுமோ எலிமினேட் பண்ணா தான் வந்து கேர்ல்ஸ் டீம் கொஞ்சமாவது வந்து இந்த பொண்ணு அங்கேருந்து இங்கேருந்து இங்க கலகம் பண்ணிக்கிட்டே இருந்தா, கேர்ல்ஸ் டீம் வந்து ஸ்ட்ராங்கா கேம் ஆட முடியாது. ஸோ இன்னைக்கு அத கேர்ல்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு அழுது அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணுது. அந்த பொண்ணு அழுதாலே அது கன்டென்ட் தான். ஏதாவது நல்ல விஷயம் பண்ணாலும் அது கன்டென்ட் தான். தீபக் நார்சிஸ்டான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அத போய் பாருங்க. வெறுமனே பாய்ஸ் மட்டும் தான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. கேர்ல்ஸ்லயும் ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. அது நான் பிக் பாஸ் ஷோன்னு சொல்ல, பொதுவா கூட சொல்றேன். ஆனா இந்த ஷோல பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன அந்த மாரி என்ன சொல்றது? அந்த நார்சிஸ்ட்னா அப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னும்போது, அது இந்த பொண்ணுக்கும் பொருந்துதான்னு கூட போய் மேட்ச் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாரி கேரக்டர்ஸ் எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இவங்கள பக்கத்துல இருக்கவங்க நம்புறது வேஸ்ட்டு. இவங்க பக்கத்துல இருக்கவங்கள முன்னுக்கு வர விட மாட்டாங்க. இவங்களும் ஃபேரா இருக்க மாட்டாங்க. சுத்தி இருக்கவங்களுக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்து பண்ணுங்க கைஸ். தேங்க் யூ.